அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆரம்ப நேரத்தை இலங்கை, ஆஸ்திரேலியா மற்றும் தூரகிழக்கு நாடுகளில் வருபவர்களுக்கு வசதியாக அமைப்பாளர்கள் மாற்றி அமைத்திருப்பது மிகவும் பொருத்தமானது. இன்றைய நிகழ்ச்சிகள் மௌன வணக்கத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது. எல்லோருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனுக்கும் கல்லூரி நிறுவனர்கள் உட்பட உயிர் நீத்த ஆசிரிய பெருந்தகைகள், மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும், அதை தொடர்ந்து கல்லூரி கீதம் வயவைத்தாய்க்கு இசைக்கப்படும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் எழுந்து நின்று வாழ்த்தி வணங்கி ஒரு நிமிட மௌன அஞ்சலியை அனுஷ்டிக்க உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் அழைக்கின்றேன். வஜாவிளான் மத்திய கல்லூரி என்றும் வாழ்க. வஜாவிளான் மத்திய கல்லூரி என்றும் வாழ்க. இயைவுறும் ஆசிரியரும் மாணவர்களும் வாழ்க. வஜாவிளான் மத்திய கல்லூரி என்றும் வாழ்க. செம்மை நெறினில் என்னும் மங்கள் சீரிய வாய்மொழியின் உண்மை உணர்த்தும் எண்ணும் அழுத்தும் ஊக்கமுடன் பயில்வோம். செம்மை நெறினில் என்னும் மங்கள் சீரிய வாய்மொழியின் உண்மை உணர்த்தும் எண்ணும் அழுத்தும் ஊக்கமுடன் பயில்வோம். துணிவும் பணிவும் தொழில்கள் பலவும் இணையும் கல்வியுடன் இணையில் கலைகள் பிறவும் நிறைவாமியைவுடன் கற்றுயர்வோம். வஜாவிளான் மத்திய கல்லூரி என்றும் வாழ்க. இயைவுறும் ஆசிரியரும் மாணவர்களும் வாழ்க. வஜாவிளான் மத்திய கல்லூரி என்றும் வாழ்க. மாணவர் நலனை மாண்புடன் நாளும் பேணி வரும் அதிபர் ஆழ்நல பணியும் ஆற்றலும் வாய்ந்த ஆசிரியர்களுடன் மாணவர் நலனை மாண்புடன் நாளும் பேணி வரும் அதிபர் ஆழ்நல பணியும் ஆற்றலும் வாய்ந்த ஆசிரியர்களுடன் செல்வ சிறுவர் அன்புடன் ஒன்றாய் சேர்ந்து நன்னறி பயிலும் கல்வி கோயில் என்ன திகழும் கற்றவர் தினம் புகழும். வஜாவிளான் மத்திய கல்லூரி என்றும் வாழ்க. இயைவுறும் ஆசிரியரும் மாணவர்களும் வாழ்க. வஜாவிளான் மத்திய கல்லூரி என்றும் வாழ்க. என்றும் வாழ்க. என்றும் வாழ்க. இரண்டாவது நிகழ்ச்சியாக ஒரு முகவுரை. இந்த நிகழ்ச்சியை தரணிவாழ் வயாவிளான் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் உங்களுக்காக வழங்குகின்றார்கள். இப்பொழுது இந்த முகவரியை நாங்கள் கண்டு களிப்போம்.
அடுத்ததாக வரவேற்புரை. இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்திலிருந்து திருமதி விமலாதேவி சிவனேசன் வழங்க வருகின்றார். இவர் பாடசாலையின் பழைய மாணவி ஆவர். ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான ஒருவர். இருப்பினும் அவரை மீண்டும் சுருக்கமாக அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் வெளிவார பட்டதாரி. பலாலி ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் விஞ்ஞான கணித பயிற்சி பெற்றவர். தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் விஞ்ஞான கணித ஆசிரியராக கடமையாற்றியவர். நெதர்லாந்தில் பகுதி நேர கணிதியாகவும் சேவை புரிந்தவர். அரங்கத்துக்கு வரும்படி திருமதி விமலாதேவி சிவனேசனை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள். எல்லோர்க்கும் பொதுவான இறைவனை வணங்கி எட்டு திக்கும் புகழ் பரப்ப பவளவிழா காணும் வயவை தாயே நிந்தனுக்கும் என்மொழியாம் செந்தமிழே நிந்தனுக்கும் என் வணக்கம். அமரத்துவம் கண்டுவிட்ட எமது கல்லூரியின் ஸ்தாபகர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேரிடமும் ஆசி வேண்டி வாழும் தெய்வங்கள் எமதருமை ஆசான்களையும் வணங்கி வையகத்தையே அரங்காக்கி வான்வெளியில் மேடை கட்டி நவீன முறையாக இணைய வழி ஊடாக நடைபெற்று கொண்டிருக்கும் பவள விழாவின் 2ஆம் நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனை நினைப்பவருக்கு தான் ஒரு கல்வி தாயாக இருந்து தன் மாணவர்களினுடைய நலனில் அக்கறை கொண்ட வயவை மத்திய கல்லூரிக்கு இந்த ஆண்டு முழுவதும் பவள விழா ஆண்டுதான். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அவள் பவள விழாவின் விழாக்கோலம் கொண்டாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த வகையில் தொடரும் விழா நாட்களில் 2ஆம் நாள் இணைய வழி பவள விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்பதோடு தொடர்ந்து வரும் அனைத்து விழாக்களிலும் வருகை தந்து வயவை தாயை பெருமைப்படுத்தி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்கின்றேன். தரணிவாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் எடுக்கும் இணையவழி பவள விழாவின் 1ஆம் நாள் விழாவானது 17/1/2021 அன்று நடைபெற்ற போது ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள் உட்பட பலரும் சேர்ந்து அந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்று மலர்கின்ற இணையவழி 2ஆம் நாள் பவள விழாவின் வாழ்த்துரை தர வந்திருக்கும் கல்லூரி அதிபர் திரு வேதா ஜெயந்தன் அவர்கள் கல்லும் முள்ளுமாக காட்சி தந்தாலும் கல்வி புகட்டுவதையால் கல்லூரியை சிறப்படைய செய்வோம் என்கின்ற பண்போடு தரணிவாழ் வயவை மத்திய கல்லூரியின் பணிய மாணவர்கள் சங்கத்தின் வரவேற்பை ஏற்று இங்கே வாழ்த்துரை தந்த வந்திருக்கின்றார். அவரை மிகுந்த கௌரவத்தோடு வரவேற்று மகிழ்கின்றோம். அவரை தொடர்ந்து உப அதிபர்கள், அனைத்து ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்விசார் உத்தியோகத்தர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் சிறப்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். காதினிக்கும் குரலாலும் கனிவான மொழி நடையாலும் இனிதாய் எளிதாய் எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும் தன்மையதாய் இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க வந்திருக்கும் திரு பாபு அண்ணா லண்டன், திரு ஸ்ரீ அண்ணா லண்டன் இருவரையும் இணையவழி பவள விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வுதனை தொகுத்து வழங்குமாறு சிறப்புடனே வரவேற்றுக் கொள்கிறோம். கல்லூரி கீதம் பாடிய மாணவர்களை வரவேற்பதோடு கல்லூரியிலிருந்து எமது விழாவிற்காக மிக மிக குறுகிய காலத்தில் புத்தம் புதிதாய் ஆள்காட்டி என்ற நடனத்தை தந்த மாணவர்களையும் நெறியாள்கை செய்த ஆசிரியரையும் ஒத்துழைப்பு வழங்கிய ஏனைய ஆசிரியர்கள் அனைவரையும், குறிப்பாக திருமதி கர்ணரூபிணி குணநிதி அவர்களையும் அவர்களின் கலைப்பயணம் சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி தரணிவாழ் வயவை பழைய மாணவர்கள் சங்கம் வரவேற்று மகிழ்கிறது. சந்தனத்து வாசமோடு சிந்தி வரும் செந்தமிழில் கவி படிக்க வந்திருக்கும் கல்வி பெருமக்கள் ஸ்ரீதரன் அண்ணா, துஷ்யந்தன் தர்மதுரை, திருமதி மல்லிகா தேவராஜா உங்கள் அனைவரையும்
தாய்மொழியை விட்டு வெகு தூரம் நாம் சென்று வாழ்ந்தாலும், எம் விழி மட்டும் தனியாக பார்த்தாலும், எம் செவி மட்டும் தமிழ் கவி கேட்க ஆவல் கொண்டோம் என்றுரைத்து கவி வழங்க வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கிறோம். பாடல் தந்த குலசேகரம் சாந்தகுமார் அவர்களையும், அதற்கு சிறந்த ஒளிவடிவம் தந்த சிற்சபேசன் தர்மதுரை அவர்களையும் கூட வருக வருகவென்று வரவேற்கிறோம். மணிமுடி தரித்த வயவை தாய்க்கு பெருமைக்கு பெருமை சேர்க்க, அவள் புகழோடு புகழ் சேர்க்க சிறப்புரை தர வந்திருக்கும் திருமதி அருணா ராமச்சந்திரன், இவர் பிரித்தானியாவால் வயவை மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் அவர்களையும், திருமதி நாகரட்னம் தவராசா அவர்களையும், செல்வி புவியரசி ஸ்ரீதரன் அவர்களையும் பெருமையோடு வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றோம். பசுமையும் இனிமையும் மிஞ்ச செவிதனில் இனிக்கும் நல்ல திரை இசை பாடல் தர வந்திருக்கும் காந்த குரலோன் பரணிதரன் ரட்னசிங்கம், ஸ்டீஃபன் சந்திரசேகரம், குலசேகரம் சாந்தகுமார் இவர்களோடு இனிய பாடல் தர உள்ள செல்வி சௌமியா சசிரூபன் இவர்களையும் தேனினிய கானம் தர வான வீதியின் இனிய தள அரங்கிற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். கையில் வளையல் மின்ன காலில் சலங்கை கொஞ்ச வயவை தாய்க்கு வையமெங்கும் செல்வங்களே என்று சொல்லி நடனம் தர வரும் அபினியா ராமச்சந்திரன் லண்டன், ஷாரிகா சிவனேசன் நெதர்லாந்து, சாகித்யா சிவனேசன் நெதர்லாந்து இவர்களையும் உங்களுடைய கலைப்பயணம் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கின்றோம். வயவை தாய்க்கு புகழ் சேர்ப்பதற்காக வாழையடி வாழையாக செல்வ சிறார்கள் சேர்ந்து கல்வி பயிலும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதாக பாடசாலை அதிபர் திரு வேதா ஜெயந்தன், ஆசிரியர் தனஞ்சயன் அவர்களின் உருவாக்கத்தில் உருவான மின்சார விபத்து குறும்படம், தனி நடன ஆசிரியர் திருமதி கர்ணரூபிணி குணநிதி அவர்களின் நெறியாள்கையில் உருவான பாஞ்சாலி சபதம் என்ற இரு நடனமும் இரண்டும் பவள விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியின் முக்கிய இடம்பெறுகின்றது. போட்டியிட்டு பரிசு வென்ற இரு நிகழ்ச்சிகளையும் மிகுந்த பெருமிதத்தோடு தரணியெங்கும் பறந்து வாழும் வயவை தாயின் பழைய மாணவர்களாகிய நாம் வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி மறப்பது நன்றன்று என்பதனால் நன்றியுரை தர வரும் திரு குறும்பையூர் குலசேகரம் சாந்தகுமார் அவர்களையும் தோழமையோடு வரவேற்கின்றேன். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். பாடசாலை என்பது கட்டிடங்களும் கரும்பலகையும் கதிரை மேசைகளும் விரித்து வைத்த புத்தகங்களும் மட்டுமல்ல, உள்ளத்தில் அக்கறையோடு எம்மை உருவாக்கிய ஆசிரியர்களும் எமது பள்ளிகள்தான். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து நிறைந்து எமது வாழ்விற்கு வழிகாட்டியவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த கலாசாலைகளுக்கு சமமானவர்கள். இருளால் மறைத்தாலும் கல்வி ஒளியால் எம்மை துலங்கச் செய்த உத்தம சீலர்கள். அந்த வகையில் அவர்களில் சிலர் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்துள்ளனர். அவர்கள் அனைவரையும் மிகுந்த கௌரவத்தோடு வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றோம். ஒரு மேடை நிகழ்ச்சிக்கு பின்னால் முகம் தெரியாத பலரின் உழைப்பு மறைந்திருக்கும். இந்த இணையவழி பவள விழாவும் அப்படியேதான். இங்கேயும் பலரின் உழைப்புகள் சேர்ந்திருந்தாலும் சிலரின் அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பு உயர்ந்திருக்கிறது என்பது உண்மையே. இவர்கள் அனைவரையும் இந்த விழா ஏற்பாட்டு குழுவினரையும் எல்லோரும் வயவை தாயின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். தற்செயலாக நான் யாரையாவது தவற விட்டிருந்தாலும் அறிவிப்பாளர்கள் அதனை சரி செய்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த அரிய வாய்ப்பை தந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் நோட்டனுக்கும் என்னுடைய நன்றியினை கூறி வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி திருமதி விமலாதேவி சிவனேசன், உங்கள் வரவேற்புரைக்கு. அடுத்த நிகழ்ச்சியாக ஆட்காட்டி நடனம். இலங்கையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்காக 6 மாணவிகள் வருகின்றார்கள். அவர்களுடன் இதை அமைத்த குழுவினருடன் இந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கான நடன அமைப்பை உருவாக்கி இருப்பவர் திருமதி கருணரூபணி குணநிதி. இவர் உங்களுக்கு ஏற்கனவே 1வது பவள விழா கொண்டாட்டத்தில் நீங்கள் அவரது நிகழ்ச்சியை கண்டு களித்திருப்பீர்கள். இதற்கான ஒளிப்பதிவை செய்தவர் சுஜீவன் சர்வானந்தன், இவர் ஒரு பழைய மாணவன். இந்த ஆட்காட்டி நடனத்திற்கான அரங்க அமைப்புக்கான உதவி ஆசிரியர் திரு தனஞ்சயனுடன் தலைமையில், ஆசிரியர் திரு தனஞ்சயன் ராஜரட்னம் அவர்களின் தலைமையில் உயர்தர வகுப்பு மாணவர்களும், அத்துடன் ஒப்பனை செய்த உயர்தர மாணவிகளும் பங்கு கொள்கின்றார்கள். இதில் பங்கு பற்றிய மாணவிகளின் விவரங்கள்: செல்வி பிந்துஜா பதீஸ்வரன், செல்வி ரிஷ்மியா பிரபாகரன், செல்வி பர்மிதா காந்தராவ், செல்வி ஜஸ்மிகா தவராஜா, செல்வி மதுவந்தி வாசுதேவன், செல்வி நவீனா நந்தகுமார். இதில் கூறக்கூடிய ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், இந்த நடன அமைப்பு, இந்த நடன பதிவு ஒரு நாளிலே, அதாவது 4 மணித்தியாலங்களிலேயே செய்து முடிக்கப்பட்டது என்பதை ஒரு குறிப்பிடத்தக்க விதமாகும். மிகவும் பாராட்டுக்குரிய விடயம். ஒரு நாளில் 4 மணித்தியாலத்துக்குள்ளேயே அதே நாளிலேயே பதிவும் செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இப்பொழுது உங்களுக்காக இந்த ஆட்காட்டி நடனத்தை கண்டுகளியுங்கள். வானத்தில் பறக்கின்ற வல்லூரின் கண்களுக்கு விருந்தாகும். பெற்றவள் வயிற்றிலோ பற்றிய ஊழித்தீ பாடலாய் வருகிறது. ஆக்காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன். ஆக்காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன். ஆக்காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன். வைத்ததுவோ 5 முட்டை, பொரித்ததுவோ 4 குஞ்சு, 4 குஞ்சு கீரை தேடி 4 மலை சுற்றி வந்தேன், மூத்த குஞ்சு கீரை தேடி 3 மலை சுற்றி வந்தேன், 3 மலை சுற்றி வந்தேன்.
பசியோடு கூட்டில் கிடந்ததென்று இன்னும் இறை தேடி ஏழுமலை சுற்றி வந்தேன். கடலை இறைத்தேன் நான், கடல் மடியை முத்தமிட்டேன். வயலை உழுதேன் நான், வயல் மடியை முத்தமிட்டேன். கடலிலே கண்டதெல்லாம் கைக்கும் வரவில்லை, வயலிலே கண்டதெல்லாம் மடிக்கும் வரவில்லை, மடிக்கும் வரவில்லை. கதறி நான் அழுதே, கதறி நான் அழுதேன். கடலுப்பாய் மாறியதே, விம்மி விம்மி நான் அழுதேன். மலைகள் வெடித்தனவே, மலைகள் வெடித்தனவே. களையூட்டி மனிதர்க்கு உழைத்து வந்தேன். கையாலே தான் பிடித்து கரவலை நான் இழுத்தேன். கொல்லன் உலையை நான் கொளுத்தி இரும்படித்தேன். நெய்யும் தரையில் நான் நின்று சமறு செய்தேன். ஆனாலும் குஞ்சுகளுக்கு அரவயரும் போதவில்லை. ஆனாலும் குஞ்சுகளுக்கு அரவயரும் போதவில்லை. குஞ்சுகள் வளர்ந்தும் குடல் சுருங்கி நின்றார்கள். பசியை தணிக்க நான் பல கதை சொல்லி வந்தேன். கடலை இறைத்து நான் களைத்த கதை சொல்லி வந்தேன். வயலை உழுது நான் மடிந்த கதை சொல்லி வந்தேன், மடிந்த கதை சொல்லி வந்தேன். சொல்லி முடிவதற்குள் கொதித்தே எழுந்து விட்டார். பொல்லாத கோபங்கள் பொங்கி வர போய்விட்டார். சொல்லி முடிவதற்குள் கொதித்தே எழுந்து விட்டார். பொல்லாத கோபங்கள் பொங்கி வர போய்விட்டார். வைத்ததுவோ 5 முட்டை, பொரித்ததுவோ 4 குஞ்சு. 4 குஞ்சும் போர் புரிய போய்விட்டார். என்ன செய்வேன்? போனவரை காணேன், போனவரை காணேனே, போனவரை காணேன், போனவரை காணேனே, போனவரை காணேனே, போனவரை காணேனே, போனவரை காணேனே. நன்றி. இந்த ஆள்காட்டி நடனத்திலே இந்த மேடையாகவே நீங்கள் பார்த்தீர்கள். பாடலில் வந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். இதற்காக நாங்கள் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது இந்த உயர்தர வகுப்பு மாணவர்கள். இந்த மேடை வகுப்பிலே நீங்கள் மரங்களை கண்டீர்கள், பாறை இருந்தது, வெள்ளையா இருந்தது. நான் கடல் அலைகள் என்று நினைக்கின்றேன், எனக்கு சரியாக தெரியவில்லை. எல்லாவற்றையும் தத்ரூபமாக அமைத்திருக்கின்றார்கள். அந்த உயர்தர வகுப்பு பெண்கள் மாணவிகள் இந்த ஒப்பனையை மிக அழகாக செய்திருக்கிறார்கள். முக ஒப்பனையை பார்த்தீர்கள். எல்லோருக்கும் நமது பாராட்டுகள். இதற்காக இதை தலைமையிலிருந்து செய்த திரு தனஞ்சயன் ராஜன் அவர்களுக்கும் நமது பாராட்டுகள். செல்வி விந்துஜா, ரஷ்மியா, பர்மிதா, ஜஸ்மிகா, மதுவந்தி, நவீனா, உங்களுக்கும் எங்கள் பாராட்டுகள். நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்ததாக இந்த நமது கல்லூரி அதிபரின் முதல்வரின் வாழ்த்து செய்தி, திரு வே த ஜெயந்தன் அவர்களின் வாழ்த்து செய்தியை உங்களுக்காக ஒளி பரப்புகின்றோம். இதோ. தரணிமால் அமைப்பில் இருக்கின்ற சகல பழைய மாணவர்களுக்கும் ஏனைய நலன் விரும்பிகளுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த இணையவழி கொண்டாட்டத்திலே
கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த பவள விழாவை மிக சிறப்பானதாகவும் நேர்த்தியானதாகவும் பவள விழா வாரமாக பிரகடனப்படுத்தி அதை முன்னின்று நடாத்துவதற்கு தீர்மானித்த இவ்வேளையிலே எங்களது போரா காலம் நாங்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு தனித்தனி நாடுகளிலே தனித்தனி வீடுகளிலே இருந்து கொண்டு இந்த இணையவழி கொண்டாட்டத்தினை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அன்பான வயவர்களே, நாங்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் எங்கள் தாயக மண்ணிலே சொந்த இடத்திலே சொந்த மண்டபத்திலே இந்த 75வது ஆண்டு விழாவை மிக நேர்த்தியாகவும் திறமையாகவும் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்போம் என்று உறுதி கொள்வோமாக. அதற்கு பாடசாலையில் அமைந்திருக்கின்ற எங்களுடைய எல்லாம் வல்ல கற்பக விநாயகர் அதற்கு வழி சமைப்பார் என்று நம்பி இந்த வாழ்த்து செய்தியை இந்த இணையவழி கலந்துரையாடலே வழங்குவதை பெருமளவாக கொள்கின்றேன். உண்மையிலேயே தரணிவாழ் அமைப்பிலே இருக்கின்ற இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்கின்ற அதை நடத்தி செல்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மிகவும் நேர்த்தியாகவும் வடிவாக திட்டமிட்டு செயற்படுத்தக்கூடிய அளவிலே இந்த நிகழ்ச்சி நிரல்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எனது பவள விழா வாழ்த்தினை கூறி நாங்கள் அனைவருமே ஒன்றுபட்டு செயற்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதிபரின் வேதா ஜெயந்தன் அவர்களின் வாழ்த்து செய்திக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக 6வது நிகழ்ச்சியாக இன்னொரு வாழ்த்து செய்தியுடன் தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலும் இசைக்கப்பட இருக்கின்றது. வாழ்த்து செய்தியை வழங்குவதற்காக திருமதி நாகரட்னம் தவராஜா அவர்கள் அயர்லாந்திலிருந்து வழங்க வருகின்றார். இவர் கல்லூரியின் பழைய மாணவியும் அத்துடன் முன்னாள் ஆசிரியையும் ஆவார் என்பதை மகிழ்வுடன் குறிப்பிட விரும்புகின்றேன். அவரது வாழ்த்து செய்தியை தொடர்ந்து சிந்திய வெண்மணி சிப்பியல் என்ற மெல்லிசை பாடலை உங்களுக்கு நன்கே பரிச்சயமான 1982ஆம் ஆண்டு ஓயலில் கல்வி கற்ற பழைய மாணவன் திரு பவநீதரன் வழங்க வருகின்றார், பிரித்தானியாவில் இருந்து. இந்த 2 நிகழ்ச்சிகளும் பார்த்தும் கேட்டும் மகிழுங்கள். வயாவிளான் மத்திய கல்லூரி. பவள விழா காணும் வயவையின் தாயே, நீ வாழ வேண்டும் வளமுடன் பல்லாண்டு என உன்னை வாழ்த்தி வணங்குகின்றேன். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை அங்கே தேடலாம் என்று எனக்கு இச்சந்தர்ப்பத்தை அளித்த ஸ்ரீதரன் ஆசிரியர் UK அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறுகின்றேன். அன்றொரு நாள் கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளத்துடனும் புத்துணர்வுடனும் 6ஆம் வகுப்பில் உன்னடி வந்து சேர்ந்தேன். திரு காராளசிங்கம் அதிபர் எங்களை கண்ணியத்துடன் வரவேற்று வகுப்பறைக்கு அனுப்பி வைத்தார். அன்று முதல் காப்போத்த சாதாரண பரீட்சை வரை கண்ணையுமை காப்பது போல காத்து அழகிய சிற்பங்களாகி செதுக்கிய ஆசிரியர் செம்மல்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அந்த வரிசையில் அல்பினிஸ் திருமதி கனகசுந்தரம், செல்வத்துறை, ஆறுமுகம், மகாசிவம், பூவாலசிங்கம், பரமானந்தம், ரட்னசிங்கம், ஜோசப் மற்றும் பல ஆசிரியர்களின் கற்பித்தலில் முன்னேற்றம் அடைந்தேன். அன்பு உள்ளம் கொண்ட அதிபர் ஹென்ஸ்மனையும் கோபம் வரும்போது அதை அடக்கி மறுபக்கம் திருப்பி சிரிப்பை மறைக்கும் அவர் வெள்ளை உள்ளத்தையும் நான் நினைக்கத் தவறியதில்லை. ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி ஏனைய சகல பாடங்களையும் கற்றுத்தந்தார்கள். ஆங்கில ஆசிரியர் அல்வினிஸ் அவர்கள் ஆங்கில இலக்கணத்தில் வரும் உள்ளே வெளியே என்ற இடைச்சொற்களை கற்பிக்க எனது புத்தகப் பையை திறக்க அதற்குள்ளே ஒளிந்து வைத்த புளியங்காய், நெல்லிக்காய், இலந்தப்பழம் யாவும் விழ எல்லோரும் கொல்லென்று சிரிக்க நான் பயத்தோடு நடுங்க அவரோ சிரித்த வண்ணம் அப்பழங்களுக்கும் ஆங்கில சொற்களை கூறி எங்கள் அனைவரையும் சிரிக்க வைத்தார்.
உடற்கல்வி ஆசிரியை நடராஜா அவர்கள் எங்களை வலைப்பந்தாட்ட போட்டிகளுக்கு ஊக்குவித்து பல வெற்றிகளை ஈட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். விஞ்ஞான பிரிவில் காப்போத்தா பரீட்சையில் எங்கள் வகுப்பில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று கௌரவிக்கப்பட்டோம். அதன் பலனாக எல்லோரும் சிறந்த பதவிகளை பெற்று வாழ்வில் செழிப்படைந்தோம். வயவைத்தாயின் வெள்ளி விழாவில் பழைய மாணவர்களாகிய எங்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் இடையிலான வலைப்பந்தாட்ட போட்டியில் எங்கள் அணி வெற்றி கேடயத்தை தட்டி கொண்டது. என் நினைவுகளில் என்றும் பசுமையாக பதிந்துள்ளது. நான் வயவைத்தாய் மீது கொண்ட பாசம் என்னை மீண்டும் 1975 ஆண்டில் ஆசிரியையாக அழைத்து சென்றது. உபாதிபர் என்னை மகிழ்வுடன் அழைத்து சென்று பிள்ளை படித்த பாடசாலைக்கு நியமனம் பெற்றுவிட்டாள் என்று சக ஆசிரியர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். 2 வருடங்கள் எனது பள்ளிக்கால நினைவுகளை சுமந்தபடி பணியாற்றிவிட்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு சென்று வேறு பாடசாலைகளில் என் பணிகளை தொடர்ந்தேன். வயவைத்தாயின் மடி சாய்ந்திருந்த பழைய மாணவர்கள் இன்று உனது புனரமைப்பு பணியில் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க அவர்கள், வளர்க அவர் பணிகள். உன்னோடு நான் இருந்த அந்த ஒவ்வொரு மணித்துளியும் என் வாழ்வின் பொற்காலங்கள். பவளவிழா காணும் எங்கள் பருவ மங்கையே, ஓடிவந்து உன் மாளிகையில் ஒரு தடவை தடம் பதிக்க எங்குதம்மா எனது உள்ளம். கோடி முறை உன்னை வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பெண் தூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செம்மிறநேனியில் என் மனம் பித்தாச்சு. பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம், கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம். அன்பென்னும் மாற்றில் நீராடும் நேரம், அங்கங்கள் யாவும் இன்னும் எண்ணும். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில், இன்பத்தை வர்ணிக்கும் என்னுள்ளம் சொர்க்கத்தில். மெல்லிய பூவிடை வாடியதேன், மன்மத காவியம் மூடியதேன். அள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதேன். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பெண் தூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு.
தாய் தந்த பாசம் தந்தை என் வீரம் செய்கொள்ள வேண்டும் அன்பே அன்பே. காலங்கள் போற்றும் கை தந்து காக்கும் என் பிள்ளை தந்தை எங்கே எங்கே. வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் மானிடன் என் மகனே. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சே என் கண்ணம்மா செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சே என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன்தூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சே என் கண்ணம்மா செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சே. அபாரம் அபாரம் பவனீதரன் அபாரம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி. சிவன், நீங்களும் தலையாட்டி கொண்டிருந்தீர்கள், ரசித்துக் கொண்டிருந்தீர்கள். எனக்கும் படிக்க வேண்டும் போலான் இருந்தது. ஆனால் ஒரு வரியோடு நிப்பாட்டுவோம். அடுத்ததாக நான் உங்கள் திருமதி நாகரட்னம் தவராஜ் அவர்களுக்கும் அயர்லாந்திலிருந்து அவர் அளித்த பேச்சுக்கு வாழ்த்து செய்திக்கு நாங்கள் மிக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். 7வது நிகழ்ச்சி. இது ஒரு நடன நிகழ்ச்சி. இந்த குழந்தை பிரித்தானியாவிலிருந்து செல்வி அபிநயா ராமச்சந்திரன் எனப்படுவர். அநேகமாக எல்லோருக்கும் அதிகமாக தெரிந்தவர். இங்கு நான் இவரை பல மேடைகளில் நான் இவரை நேரடியாக நான் நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றேன். இவரின் நடன ஆசிரியை அனுஜா சசி. இவர் யாருடைய மகள் என்றால் பசாவளான் மத்திய கல்லூரியின் முன்னாள் கணித ஆசிரியை, அத்துடன் பழைய மாணவிமான திருமதி அருணா ராமச்சந்திரனின் புதல்வி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது உங்களுக்காக பிரித்தானியிலிருந்து செல்வி அபிநயா ராமச்சந்திரன் குழந்தை நடனத்தை பார்த்து கண்டு கழியுங்கள்.
நன்றி செல்வி அபிநயா ராமச்சந்திரன். உங்களது அந்த அக்ரோபேட்டிக் மூவ், அதாவது அந்த அந்த கரண அசைவு மிகவும் நன்றாக இருந்தது. பாராட்டுக்கள். இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்த நிகழ்ச்சியாக தரணிவாழ் வயாவுலான் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்காக 1986, 89 வரை கல்வியற்ற திரு துஷ்யந்தன் தர்மதுரை அவர்களை அரங்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து வழங்கப்படுகிறது. வயவையின் வசீகர கல்லூரி சொத்துக்களே, வாழ்த்த வந்த அருமை நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பல்லாயிரம் பிள்ளைகளை பெற்றெடுத்த வயவை தாய் பல்லிடர் வந்தபோதும் அத்தனையும் தாங்கி அச்சம் தவித்து அறத்தோடு பிள்ளைகள் எமக்கு கனிவாய் கல்வியூட்டி பிரிக்க முடியாத பாசத்தையும் ஊட்டினாள். இடம்பெயர் வாழ்விலும் தடம் புரளாமல் குலத்திலும் நிலத்திலும் என அக்கல்வி தாய்க்கு நலன்காக்க சங்கம் அமைத்து தரணியில் நம்மிருப்பை நிலைநிறுத்தினோம். இனி எத்தடை வரினும் அத்தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிவோம், உயர்ந்து நிற்போம். 1946 ஆரம்பம், 2021 மீளெழுச்சியுடன் இன்று பவள விழா காண்கின்றோம். 2046 நூற்றாண்டு விழாவுடன் சிகரம் தொடுவோம். இது எங்கள் சபதம். பிள்ளைகள் பன்முக திறமை கொண்டவர்கள் என்பதனை நன்கறிந்தவள் நம் வயவை தாய். எனவே அப்பிள்ளைகளின் தனித்தன்மைகளை கண்டறிந்து அவ்வழியே அவர்களை வளர்த்தெடுத்தாள், சிகரம் தொடுவித்தாள். எனினும் வயவை தாய்க்கு நாம் எல்லோரும் ஒன்றே. எம்மிடையே சில சமயம் நாம் சில கருத்து முரண்பாடுகள் கண்டதுண்டு. எனினும் நாம் நம் களப்பணியில் அம்முரண்களை களைந்து கல்வி தாயின் பெயரால் இணைந்தே உள்ளோம். இன்று கட்டிடம், தொழில்நுட்பம் என நாம் வானளாவ வளர்ந்து நிற்கின்றோம். எனினும் ஒற்றுமை நீங்கின் அனைத்துமே பாழ். எனவே ஒன்று திரண்டு அடம்பன் கொடியாக மாறுவோம், மிடுக்குடன் வாழ்வோம் என தரணிவாழ் பழைய மாணவர்களாகிய நாம் இன்று இலட்சியம் கூடுகின்றோம். பழையன கழிதலும் புதியன புதலும் இயல்பெனினும் இன்றைய பொன்னாளில் நம் பழம்பெருமைகளை காத்து நம் காழ்ப்புணர்வுகளை களைந்து ஆசான்களையும் அறிஞர்களையும் போற்றி புதியன புகுத்தி மாற்றத்தை ஏற்று மறப்போம், மன்னிப்போம் என கூடி ஒரு கீட்டு குழிகளாய் வயவை தாயின் மடியில் சிறகடிப்போம், ஒற்றுமையாக வாழ்வோம், ஒரு தோப்பு குயில்களாக பண்பாடுவோம். உலகம் போற்றும் உன்னத மாந்தரலாக நாம் சாந்தி, சக்தி, ஜோதி, கீர்த்தி என்னும் நம் இல்லங்களில் மகிழ்ச்சி பங்க ஒன்றாக சங்கமிப்போம். எங்கள் மூச்சு உள்ளவரை வயவை கல்வித்தாயை நோக்கி நதி போல ஓடிக்கொண்டே இருப்போம். நதி எவ்வாறு பயிர்களை விளையச் செய்கின்றதோ அதுபோல நாமும் வயவை தாயின் நலன் காப்போம் என உறுதி கூறுகின்றோம். இந்நாளில் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்குமே தாழ்வு. எனவே உணர்வால் ஒன்றாவோம், உள்ளத்தால் ஒருமிப்போம், உதவுவதற்காய் ஓடி வருவோம், ஊரில் உள்ளது போல் இயல்பாகவே இருப்போம். நன்றி. தரணிவாழ் பழைய மாணவர் சங்கம். வணக்கம். நன்றி துஷ்யந்தன். நன்றி துஷ்யந்தன். நன்றி துஷ்யந்தன். அடுத்த நிகழ்ச்சி செல்வதற்கு முன்பாக சிறிய அறிவித்தல்கள் சில சுருக்கமாக சொல்கின்றேன். முதலாவதாக, இந்த வெளிநாட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள், பழைய மாணவ பார்வையாளர்கள், நலன் விரும்பிகள், சில பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றது. இன்டர்நெட் பிரச்சனைகள் காரணமாக அது தடங்கல் பட்டு வருவதாக அறிகின்றோம். தயவு செய்து அது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூபில் நீங்கள் பின்பு பார்க்கலாம். ஆனபடியால் பயப்படாமல் உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் யூடியூபில் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்காக பார்க்கலாம் என்பதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம். இரண்டாவதாக, இந்த இனிமேல் வரும் நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு நாங்கள் அமைப்பாளர்கள் பெரும்பான்மையான நிகழ்ச்சிகளை பாடசாலை மாணவர்களிடமிருந்து விரும்புகின்றார்கள். இப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் கூட வந்தால் அவர்களை உற்சாகம் அளிப்பதாக இருக்கும் என்று அமைப்பாளர்கள் கருதுகின்றார்கள். அதையும் கருத்தில் கொள்ளவும், இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தாய் சங்கமும் இதை கருத்தில் கொள்ளவும். மூன்றாவது, நாங்கள் அமைப்பாளர்கள் நாங்களே திரும்ப திரும்ப கோயில் மூலங்கள் போல் வந்து கொண்டிருக்காமல்
நீங்களும் யாராவது முன்னுக்கு வந்து இந்த அமைப்பாளராக ஒரு பெண்மணியும் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றோம். வந்து செய்தால் நன்றாக இருக்கும் என்பது அமைப்பாளரின் கருத்து. ஆகவே உங்கள் ஈடுபாடு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை இத்தருணத்தில் உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி. 9வது ஒரு நாட்டிய நாடகம் பாஞ்சாலி சபதம் என்பது அதுதான் அதன் தலைப்பு. கல்லூரியின் சாதனைகளின் வரிசையில் இந்த நாட்டிய நாடகமானது 2015ஆம் ஆண்டு மாகாண போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்றது எனும் சிறப்புடன் தென்னிந்திய கலை மற்றும் திரையுலக கலைஞர்கள் கலந்து கொண்ட தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில் நிகழ்வொன்றில் தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டிய நாடகம் மேடையேற்றப்பட்ட பொழுது எடுக்கப்பட்ட பதிவு இது. இந்த நாட்டிய நாடகத்துக்கான பாடலை பாடியிருப்பவர் திருமதி ஜெயகௌரி சிவகரன். அர்ப்பணிப்பு மிக்க இந்த ஆசிரியை தனது கணவர் முதல் நாள் கடும் நோய்வாய்ப்பட்டு இருந்த போதும் எமது கல்லூரி மாகாண போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும் என்னும் திட சங்கற்பத்தால் இப்போட்டியில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் கலந்து கொண்டார் என்பதை நாங்கள் இங்கு முக்கியமாக குறிப்பிட விரும்புகின்றோம். இதற்குரிய நடன அமைப்பையும் நட்டுவாங்கத்தையும் திருமதி கருணரூபிணி குணநிதி, இவர் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். மிருதங்கம் வாசிப்பவர் திரு துரைராஜா. கீபோர்ட் விசைப்பலகையில் எஸ் ரஜீவன். இதில் 10 மாணவ மாணவிகள் பங்கு கொள்கின்றார்கள். செல்வி கிருஷ்ணபிரியா ஸ்ரீ கணேஷ், செல்வி ஷர்மியா ஆண்டன், செல்வி விசா அகிலன், செல்வி கஜானா சத்யநேசன், செல்வி டிலக்ஷனா சிவகுமாரன், செல்வி சிவ ஜெனோஜினி செல்வராஜா, செல்வி ரஜீனா குகசீலன், செல்வி சஜீவினி ரவிச்சந்திரன், செல்வன் ஹரிஹரன் சோதிநாதன், செல்வன் சுஜீவன் சர்வானந்தன். இவர்கள் அனைவருக்கும் நமது பாராட்டுகளை முன்னே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிப்போம். இதோ உங்களுக்காக நாட்டிய நாடகம் பாஞ்சாலி சபதம். Thank you.
வஞ்சியான் பண்ணி வாழ்ந்தான்
மிக்க நன்றி. அபாரமான நிகழ்ச்சி. இதிலே இந்த பாடலை அழைத்திருப்பவர் ஜெயகௌரி சிவகரன் அவர்தான் வசனங்களையும் பேசியிருக்கின்றார் என்பதுபோல் எனக்கு தெரிகின்றது. மிகவும் நன்றாக இருந்தது. இதில் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். சமூக நாடகங்கள் தயாரிப்பதை விட காவிய நாடகங்களை நாங்கள் தயாரிக்கும் பொழுது அதற்குரிய உடை அலங்காரம், ஒப்பனை போன்றவற்றுக்கு மிகுந்த நேரம் நாங்கள் செலவழிக்க வேண்டி வரும். இந்த குழு ஒத்துமொட்டமாக சேர்ந்து ஒரு மிக மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தந்தமைக்காக கல்லூரி நிர்வாகத்தினருக்கு எமது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மிக்க நன்றி. இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடல். எமது பாடசாலையின் நலன் விரும்பியான சசிரூபன் பரராஜசிங்கம் அவர்களின் அன்பு மகள் செல்வி சௌமியா சசிரூபன் பாடலை வழங்க வருகின்றார். பிரித்தானியாவில் வேல்ஸ் என்னும் இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. பாடலின் பெயர் ஜமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நான் ஆட. இதோ உங்கள் முன் சௌமியா. யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவையாதையோ ஆட. யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவையாதையோ ஆட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் நிமித்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் நிமித்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. ஆயர் பாடிய கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. ஆயர் பாடிய கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. பாவம் ராதா யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் ஆட, பாவை பூத்திட பாதை பார்த்திட பாவை ஆதியோ. அடுத்ததாக ஒரு குறுந்திரைப்படம். இதன் தலைப்பு மின் விபத்து. ஒரு விழிப்புணர்வுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு குறுந்திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்ல போனால், விஜய் பத்திரிகையின் அனுசரணையில் இலங்கை மின்சார சபையும் கல்வி அமைச்சும் இணைந்து நடாத்திய குறுந்திரைப்பட போட்டியில் எமது கல்லூரியின் மின் விபத்து குறுந்திரைப்படம் தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டது. அத்துடன் மட்டுமல்ல, 50,000 ரூபாய் பணப்பரிசையும் தட்டிக் கொண்டது. முதல்வர் திரு ஜெயந்தன் அவர்களின் வழிகாட்டலில் ஆசிரியர் திரு ஈனா
தனஞ்சயனின் உருவாக்கத்தில் தரம் 10 மாணவர்களும் உயர்தர மாணவர்களும் பங்கு பற்றியிருந்தனர். இதற்கான ஒளிப்பட கருவிகளை கொண்டு வந்து முன்னின்று உழைத்தவர்கள் சஜீவன் மற்றும் துவாரகன் ஆவார். சஜீவன் ஒரு பழைய மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னிக்க வேண்டும். குறும்பசெட்டியில் ஒரே நாளில் படப்பிடிப்பு முடிக்கப்பட்டு 3ஆம் நாளே போட்டிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்காக பணம் எதுவும் செலவு செய்யப்படவில்லை. கல்லூரியில் உள்ள வளங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டன. பெற்றுக்கொண்ட பண பரிசிற்கு ஒளிப்பட கருவி ஒன்றை வாங்கினார்கள். அதுவே பிற்பட்ட நாட்களில் எமது கல்லூரி படப்பிடிப்புக்கு இன்று வரை உதவி வருகின்றது. பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். இத்தனை முறை சொன்னேன், எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? கேட்க மாட்டேன்டி. அப்பா, என்ன நடந்தது? இப்ப அழுதுன்னு இருக்கிறீங்க? டேய் மச்சான், இல்லடா. ஓ ஹலோ. ஓமன், நான் சொல்ல சொல்ல கேட்க கொள்கிறேன். இப்போ எங்கேயாள்? சரிடா, நான் போய் பார்க்குறேன். அட, ஏன்டா கதைக்காம இருக்கிறேன்? அன்றைக்கு உன்னை அடிச்சதாலான கதைக்காம இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? மயூரன் செத்துட்டான். இந்த வாரம் மரம் ஓடியா? என்ன, மயூரன் செத்துட்டானா? அப்பாடா, செத்துட்டேன்னு சொன்னாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னடா சொல்ற? டேய் மச்சான், டேய் 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 பிரசன்னிப்பா. என்ன இது? யார் இப்படி மூடிக்கிட்டு படுத்திருக்கா? எனக்கு என்னாச்சு? என்னால துணியை திறக்க முடியல. எனக்கு என்னாச்சு? அடே, புதுக்கு ஏன் கரண்டோட விளையாடுற? மாமாக்கள் வந்தா பாப்பாங்க விடு. நானும் பழகத்தானே அப்பா வேணும். மாமாக்கள் வந்து என்ன செய்யறது? ஹலோ. ஓ ஓ வீட்டை. அப்புறம் சும்மா இருக்கேன். ஓகே, சரி. ஆமாம், சரி, ஓகே, பாய். என்ன இது? கண்ணீர் அஞ்சலி ஒட்டிக்கிடு. யார் சேர்த்திருக்கலாம்?
எந்த போட்டோ ஆற்ற மேலே இது அண்ணாடே பிளக்கப்பட்டுட்டாடா வேலை செய்கிறேன். போடா டேய், நாங்கள் கரண்டோட பிறந்து வளர்ந்தன. அப்பா என்னோட ஞாபகம் மறதி கொண்டுடுதான். நீ அப்போ சொன்னீங்க. சரி சரி விடு, எல்லாருக்கும் ஒரு ஞாபக மறதி இருக்கத்தானே செய்யும். டேய், அவ்வளவு கனவுகளோட பிறந்திருக்கிறோம். எதையுமே சாதிக்காம நாம இப்படி ஆயிட்டமேடா. இப்ப நாங்கள் மின்சாரத்தால் சேர்த்த அத்தனை ஆத்மாக்களையும் கூப்பிடுவோம்டா. கூப்பிடுவோம். நன்றி. நாங்கள் இவர்கிட்ட பிள்ளையால் தான் இப்போ இங்கே ஒரு ஆத்மாவை நிற்கிறோம். எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் கவனீனமாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வெளிப்படைய செய்யணும். அதுக்கு நாங்கள் தான் ஏதாவது செய்யணும். எங்களை உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? எப்படி எப்படி நானும் சேர்த்து பிள்ளைதான் தான். உங்களையெல்லாம் இந்த கண்ணுக்கு தெரியுது. ஒரு நாள் தான் தோட்டத்தில் வச்சு கொண்டு கேட்க எனக்கு கரண்ட் அடித்தது. அப்போக்க நல்ல வழியாக ஒரு அண்ணா வந்து என்னை காப்பாற்றினவர். காஞ்ச அடியால் கனெக்ஷனை கட் பண்ணி முதலுதவி செய்ததால் நான் உயிரோடு இருக்கேன். இல்லையென்றால் நான் அந்தண்டே இறந்திருப்பேன். நீங்கள் கதைச்சு கொண்டு இருந்ததை நான் கேட்டுக்கொண்டா இருந்தான். உங்களோட கவன பிள்ளைகளை மக்களுக்கு சொல்கிறேன். அவைகளுக்கும் எங்களை தெரியுது. நாங்கள் கதைக்கிறதும் அவைகளுக்கு கேட்குது. அவை இதை வழியில சொல்லுவீனா. உங்களுடைய மரணம் உங்களுக்கு பாடமாக இருக்கட்டும். இனி உங்கள் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு தேவை. மீண்டும் இவ்வழியில் மரணம் நேர்ந்திட எங்கள் மனதும் மதிக்கவில்லை. மாண்டார் மாண்டபடி இருக்க உயிரினமே விழிப்பாய், விழிப்போடு இருப்பாய்.
நன்றி நன்றி. திறமைகள் வெளிவருகின்றன இளைஞர்களிடமிருந்து. இது இலங்கையிலிருந்து தயாரிக்கப்பட்டாலும் இது எங்கள் வெளிநாட்டுகளுக்கும் இது சில விஷயங்கள் பொருந்தும். ஏனென்றால் ஒரு எக்ஸ்டென்ஷன் பிளக் போர்ட்ல எத்தனையோ எத்தனையோ உபகரணங்களை கொழுகின்றோம். அது இங்கேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் ஏதோ அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு இவ்வளவான ஆபத்துகள் இல்லை. இருப்பினும் இது பிழையான ஒரு தகவல், பிழையான ஒரு செய்கை. இதன் மூலம் அதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். மிக மிக பாராட்டுதல் இந்த இளைஞர்களுக்கு. நல்லொரு விழிப்புணர்வான குறுந்திரைப்படம். அவர்களுக்கு பரிசை வென்றதற்கும் பாராட்டுகள். அது மட்டுமல்ல, அந்த பரிசை கொண்டு அவர் பள்ளிக்கூடத்துக்கே அதை திரும்பவும் அதை ஒரு ஒளிப்பட கருவியாக அளித்தது மிக மிக பாராட்டுக்குரிய விடயம். நன்றி. இப்பொழுது நான் தம்பி ஸ்ரீதரன் அவர்களை அரங்கத்திற்கு அழைக்கின்றேன். இவர் கல்லூரியின் பழைய மாணவர், கவிஞர், பேச்சாளர், நாடக ஆசிரியர், முன்னாள் அளவை ஆசிரியர். என்னோடு இணைந்து தொகுப்பாளராக இங்கு வர இருக்கின்றார். தம்பி ஸ்ரீ, உங்கள் கவிதையுடன் உங்களை இங்கு வரவேற்கின்றேன். அதன் தலைப்பு பால் பொங்கட்டும் பவளவிழா பரவசப்படட்டும். பால் பொங்கட்டும் பவளவிழா பரவசப்படட்டும். சரி தம்பி, வாருங்கள். வணக்கம். வணக்கம். பால் பொங்கல் பொங்கி பவள விழா பார்க்கும் பாடசாலை அதிபர்க்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பாரெங்கும் பரவியிருந்தும் பாடசாலைக்காய் பல லட்சங்கள் பங்கிட்டளித்த பவள விழா நாயகர்கள் பழைய மாணவர்களுக்கும் வணக்கம். பல மைல் தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருப்பார் போல், பார்த்து கதைக்குமா போல் பார்வையாளராய் பவள விழா பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முழுகி குளித்து முகச்சவரம் செய்து முடியை முழு கரிச்சாயத்தால் மூழ்க வைத்து மண்டபம் போகாமல் மனையில் இருந்தபடி நம்மை நொந்து நோக வைக்காமல் பவள விழாவை நுட்பமாய் நோக்க வைக்கும் நுட்ப வலையொலி வல்லுநர்களுக்கும் வணக்கம். வணக்கம் வழங்கிவிட்டேன். இனி சுணக்கமின்றி சுருங்க கூறுகிறேன் என் கருத்தை. வணக்கம் வழங்கிவிட்டேன். இனி சுணக்கமின்றி சுருங்க கூறுகிறேன் என் கருத்தை. அன்னம் தரும் மன்னன் ஆதவனுக்காய் அமுது பொங்கலிட்டு அறிவூட்டிய ஆலயமாம் எங்கள் அன்னை ஆபரணம் அணியின் நாள் இன்று அகிலமெல்லாம் அறியட்டும். களனிகளை காய்க்க வைக்கும் கதிரவனுக்கு கரும்பும் கனியும் காய்ந்த அரிசியும் கொடுத்து களிப்புடன் இன்று பொங்கல் பொங்கட்டும். கல்விக்கண் திறந்த எமது கல்விக்காய் இன்று களிநடனம் காணும் காட்சியை காணாதவரெல்லாம் காணட்டும். ஞாயிற்றை போற்றும் நல்ல நாள் என்று நம்மவர்க்கு நல்லது நடக்க நன்றாய் பொங்கல் பொங்கட்டும். நம்மை நாளும் தெரிந்தவராக்கி நமக்கு நல்லறிவு நல்கிய நம் பள்ளியின் இன்றைய நன்னாள் நாடுகள் எங்கும் நன்றாய் தெரியட்டும். சூட்டின் சொந்தக்காரன் சூரியனுக்காய் இன்று சுவை சொட்ட பொங்கல் பொங்கட்டும். சோர்வை நீக்கி சுவையாக பாடம் சொல்லித்தரும் உங்கள் பள்ளிக்கூடத்தின் புகழ் சூழ் உலகமெல்லாம் சூழ்ந்து தெரியட்டும். பால் பொங்க பால் பொங்க பவள விழா பரவசம் அடைய இன்னும் பல தேவைப்படுகிறது எங்களுக்கு என்கிறார்கள் பழைய மாணவர்கள். பால் பொங்க பவள விழா பரவசம் அடைய
இன்னும் பல தேவைப்படுகிறது என்கிறார்கள் பழைய மாணவர்கள். யானை பசி எங்களுக்கு என்கிறார்கள். யானை பசி எங்களுக்கு என்கிறார்கள் பழைய மாணவர்கள். இருந்தும் பானை பொங்கல் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்குகின்றார்கள். யானை பசியோடு இருக்கும் எங்களுக்கு பல பானைகளை பங்கிட்டளியுங்கள் என்று பண்புடன் கேட்கின்றார்கள் பழைய மாணவர்கள். பால் கொண்டு வராதோர் பால் கொண்டு வரட்டும், பச்சை அரிசி பகிராதோர் பார்த்து பொங்க பச்சை அரிசியோடு வரட்டும் என்று பரிதாபத்துடன் பள்ளிக்காக கேட்கிறார்கள் பழைய மாணவர்கள். கதிரவனுக்கு பொங்க கரும்பு இல்லை, கரும்புக்காய் காத்திருக்கிறோம், கரும்போடு கல்விக்களம் வாருங்கள் என்று கனிவாக கேட்கிறார்கள் பழைய மாணவர்கள். விறகு என்பது வில்லங்கம்தான், இருந்தும் விருந்து பொங்கல் வைக்க உங்களிடம் விறகையும் விரும்பி கேட்கிறோம், விறகுடன் வந்து எங்கள் விருப்பம் போக்குங்கள் என்று வியந்து கேட்கிறார்கள் பழைய மாணவர்கள். எனவே பால் பொங்கட்டும், பவள விழா பரவசம் அடையட்டும், பலதை படைப்போம், எம் பள்ளியை பரவசப்படுத்துவோம். வாழட்டும் வயவை கல்லூரி, வளரட்டும் வயவை மத்திய கல்லூரி. வணக்கம்.